நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோட காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இதுல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை ராசின்னு சொல்லிட்டாலே சந்திரன் உச்சம்னு அர்த்தம். யாரெல்லாம் ரிஷபராசியா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் சந்திரன் உச்சமடைந்து இருக்கிறார்னு அர்த்தம். இதுல என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி சந்திர யோகம் ஒண்ணு உண்டு. சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டா, பார்வையும் பார்த்து விட்டால் அது புனர்ப்பு தோஷம், அது ரொம்ப லேட்டாகும், கால தாமதமாகும்னு சொல்லுவாங்க. அது இந்த ரிஷபராசிக்கு பொருந்தும். எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பில்டராக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பெரிய நெட்வொர்க் இருக்கும், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தெரியும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும். நல்ல முறையில நீங்க வின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். காரணம் என்னன்னா, அதுதான் அந்த சனி சந்திரன் டிலேக்கான காரணம். ஆனா பாருங்க, இந்த முறை குரு பகவான் சனியை பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிசினஸ்லாம் நல்லா இருக்க போகுது. குறிப்பா இந்த ஜூஸ் ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க, வாட்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அது மேங்கோ ஜூஸா இருக்கலாம், அது போல ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, சீசன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இல்லையா, இது என்ன சீசனு, சீசன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல நீர் சார்ந்த பிசினஸ் பண்ண டாஸ்மார்க்கா இருக்கலாம், அப்புறம் பார் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல வாட்டர் கம்பெனி சொல்லிட்டேன், ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயில்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இதுல மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, இல்ல பொதுவா இந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கான்ட்ராக்ட் பிசினஸ் நிறைய ரிஷபராசில நம்ம பார்க்கிறோம். கனிம வளங்கள் கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அதாவது 800 கோடி 1000 கோடி 5000 கோடி இதெல்லாம் ரொம்ப 5000 கோடி வச்சிருப்பாங்க. ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் அவங்க கையில இல்லாம போயிடும். ஒரு எப்படியும் ஒரு 5000 கோடினா எவ்வளவு ஆச்சுங்க, எண்ணி கூட பார்க்க முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருப்பான். திடீர்னு ஒரு சட்ட சிக்கல் வரும், 50,000 ரூபாய் கையில இருக்காது, அலைஞ்சு திரிஞ்சிருவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு சரியாகும், உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்ப ரிஷப ராசிக்கு நல்ல பெரிய பெரிய யோகங்கள் இருக்கு, பெரிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த சனியுடைய பார்வையினால் அந்த யோகங்கள் எல்லாம் மந்த நிலையில், கிணத்துல கட்டி கல்ல உள்ள போட்ட கதையா, கல்ல கட்டி கிணத்துல போட்ட கதையா. ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய யோகங்கள் இருந்த கூட அனுபவிக்க முடியாம அவங்க தவிக்கிறாங்க.
மெயினாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அந்த ஏப்பம் விடாம தவிக்கிறது இருக்கே, அது வந்து பிரசவ வலிக்கு சமமானது. நெஞ்சு எரிச்சலா இருக்கிறது, மோஷன் பிரச்சனை வருது, மூலம் சம்பந்தப்பட்ட ஹீட் பாடி ஆப்ரேஷன்ஸு, உடல் வெப்பத்தால் வரக்கூடிய ஹீட்டால வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸு, இதெல்லாம் இந்த சனியுடைய காரணம் தான். அப்ப இந்த சனி சந்திரனுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாசத்திலேயே, இந்த மார்ச் மாசத்திலேயேவும் நிச்சயமா ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரச வேம்பு, இல்ல அரச மர பிள்ளையாறு, இல்ல அரச மர நாகம், இந்த தேவதைகளுக்கு உங்க கையால ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமா இந்த சனி சந்திர தோஷம் வந்து அங்க நிவர்த்தி ஆகும். அப்போ நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்க தடைகள் எல்லாம் உடையும். மெயினா ஒரு போடும் ரிஷபராசி ஃபோன் பண்ணாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க, பாதிலே நிக்குது, ஒரு ப்ராஜெக்ட் பாதிலே நிக்குது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட பாதிலே நிக்குது, அந்த அந்த பாதியிலே நிக்குது அப்படிங்கிற ட்ரபுள் அங்க வராது. அப்ப நிச்சயமா ரிஷபராசி என்பர்களை இதை செய்து பாருங்கள். இந்த சனிச்சந்திரன் புனர்பதோஷம், நீங்க பெரிய பலசாலியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும் உங்களையும் ஒரு நிமிஷம் கட்டி போட்டுடுவார் அந்த சாமி. இத தெரியாம நிறைய பேர் நிறைய இடத்துல பணகாசை கொடுத்துட்டு சிக்கல்ல போய் மாட்டின்னு இருப்பாங்க. இதெல்லாம் வெளியில வர்றதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வெளியில வர முடியாத ஒரு தப்புல செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் என்ன தசாபுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு இது சீக்கிரம் முடியும், அதை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ரகசியங்களை நம்ம எடுக்க முடியும். சரியா? ரிஷபத்துக்கு நல்ல யோகமான காலம் ரிஷபராசி.